Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு காரசாரமா சுவையான பூண்டு சட்னி பண்ண போறோம். இந்த பூண்டு சட்னி நிறைய டைப்ல பண்ணலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 50 கிராம், பூண்டு 3 மீடியம் சைஸ்ட் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம், காய்ந்த மிளகாய் 10, காஷ்மீரி மிளகாய் 10. இது இல்லைன்னா நீங்கள் நார்மலான காஞ்ச மிளகாயை 20 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். புளி, வெல்லம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பேன் சூடு பண்ணி எண்ணெய், பூண்டு, பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் காய்ந்த மிளகாய், காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் நார்மலான மிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு பண்ணலாம். தாளிப்பு பண்ண தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 4, பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை. தடுக்கா பேன்ல எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காய பொடி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோதான். டேஸ்டியாக நல்ல ஸ்பைசியான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட என்ஜாய் பண்ணுங்க. இந்த சூப்பரான சட்னி வெரைட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.